இவனை பாருங்களேன், ஆள் எப்படி இருக்கான்? வாட்டர்மெலன் சார்பாக இருக்கானா? இவன் வந்து ஒரு ப்ரொஃபஸர் ஒரு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேட்ச் இருக்காங்க. இவன் மாட்டே பசங்களுக்கு எல்லாருக்கும் சாக்லேட் கொடுத்துட்டு ஒரு பொண்ணுக்கு ப்ரொபோஸ் பண்ணியிருக்கான். இவனை பார்த்தா வாட்டர்மெலன் ஸ்டார் மாதிரி இருக்கான். வாட்டர்மெலன் ஸ்டார் எப்படி இருப்பான்? பாடி ஷேவிங் பண்ணக்கூடாது தான், இருந்தாலும் சில மட கம்யூனிட்டியில் பாடி ஷேவிங் பண்ணுறதுல தப்பே இல்லைன்னு நினைக்கிறேன் நான். இவனை பார்த்தாலே எவ்வளோ பெருசாக இருக்கான். இவன்லாம் போய் ப்ரொபோஸ் பண்ணலாமா? மூஞ்ச ஒரு டைம் கண்ணாடியில் பார்த்துட்டு இவன் மூஞ்ச இவனுக்கே பிடிக்காது போல இருக்குது. அந்தளவு கொடூரமாக கேவலமாக இருக்கிறான். இவன்லாம் வந்து ப்ரொஃபஸர் போயிட்டு ப்ரப்போஸ் பண்ணுறான் ஸ்டூடெண்ட்டுக்கு. கருமம். இவனை பார்க்கும்போது எனக்கு ஒருத்தவங்க ஞாபகம் வரான். முன்னாடி ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இவனை மாதிரி ஒரு கழுத தான் அவன் பேரை மடக்கழுத தான். அப்படியே தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணோம்னா மடக்கழுத. நான் அவனை அப்படி தான் சொல்லுவேன். அங்கே நிறைய பேருக்கு தெரியும். அவங்களும் ஆமாம் அவங்க ஒரு மடக்கழுத தான் அப்படிம்பாங்க. ஆள் இவனை மாதிரி தான் இருப்பான். இங்கிலீஷும் வராது, ஒன்றும் வராது. ஆனால் இங்கிலீஷில் கண்ணாமூலன்னு என்னமோ பேசுவான். அவன் பேசுறது யாருக்கும் புரியாது. இருந்தாலும் சரி இவங்ககிட்ட சொன்னால் மறுபடியும் கற்றுக்கிட்டு வரேங்கிற பேரில் மறுபடியும் எதையாவது கொலையாக கொள்ளுவான், இங்கிலீஷை கொள்ளுவான்ட்டு யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஏற்கனவே வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு ஒர்க்கு தான் அது. நிறைய டிசைன்ஸ், நிறைய மாடல்ஸ் அப்படி இருக்கும். அதுவே வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸல் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு இதுக்கும் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால் எனக்கு அங்கே பிடிக்கல, வந்துட்டேன். அதுக்கப்புறம் இவன் என்னன்னா எக்ஸலில் ஏதாவது இன்னும் புதுசாக ஒரு காலம், இப்படியே காலம் ரோடு ஆட் பண்ணி போயிட்டே இருக்காங்க. எல்லாம் இவனால தான். இவன் வந்து என்ன சொல்கிறது, கொஞ்சம் கூட புத்தி கிடையாது. ஒரு நாள் என்கிட்ட சொல்கிறான், அதை பாருங்க நான் வந்து நைட்டு 2 மணிக்கு தான் வீட்டுக்கு போயிருக்கேன் கம்பெனியில். இவன் என்ன நினச்சிட்டு இருக்கான், அதிக நேரம் கம்பெனியில் இருந்தால் இவர் வந்து அதிகமாக ஒர்க் பண்ணதான் அர்த்தம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காமல் இருக்குது. இவனை மாதிரிலாம் மறக்க முடியாது. எவனா இருப்பானா? ஒர்க்குன்னா கிறிஸ்பாக முடிச்சுட்டு பக்காவாக போயிட்டே இருக்கணும் வீட்டுக்கு. நமக்கு ஃபேமிலி ஒன்று இருக்குன்னா அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்போ ஆஃபீஸ் டைம் என்ன, அதுக்குள்ளே ஒர்க் முடிக்கணும். அது ஸ்மார்ட்னஸ். அதை விட்டு நான் 12 மணிக்கு கம்பெனியில் இருந்தேன், 2 மணிக்கு கம்பெனியில் இருந்தேன் அப்படின்னா இவன் ஒர்க் பண்ணுறானா? வேலை செய்ய தெரியாதவன் தான் அதிக நேரம் வேலை செஞ்சுட்டே இருப்பான். அந்த மாதிரி கோஷ்டி இவன். அதை வந்து பெருமையாக சொல்லிக்கிறான். அதை கூட புரியாத முட்டா பய அவனை நினச்சி வருத்தப்படுறதா இல்லை சிரிக்கிறதா அப்படின்னு தெரியல. ஏன்னா அந்தளவுக்கு மடையன்லேயே கேள்கட்ட மடையனாக இருக்கான். என்ன பண்ணுறது? அப்புறம் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அது அவனுக்கு அதிகமாக இருக்குது. ஜாப் செக்யூரிட்டி கிடையாது. நம்ம வந்து இவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணால் தான் நம்மளை வச்சுக்குவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மென்டாலிட்டி. இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். நம்ம வந்து இப்படி இருக்கிறோம், அதனால் நம்ம வந்து நம்மளே விளம்பரப்படுத்திட்டே இருக்கணும். அப்படியே சொல்கிறாங்க. நம்மளே விளம்பரப்படுத்திட்டே இருக்கணும் அப்படிங்கிறான். ஏன்னா நீ கம்பெனிக்கு வேலை செய்ய வந்தியா இல்லை ஒன்றை விளம்பரப்படுத்திட்டு இருக்க வந்தியா? பொதுவாக என்ன, ஒரு கம்பெனிக்கு நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன, அது இருக்கணும். ஏதாவது ப்ராடக்ட் வருதுன்னு வச்சுங்க, வெளிலேருந்து வாங்குறோம்னு வச்சுங்க, அதில் ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருப்பான். இவனுக்கு என்னன்னா எல்லாரும் வந்து இவன்கிட்ட நின்று கெஞ்சணுமா. ஏன்டா சொல்கிறாங்க அப்படி? பாருங்கள் இப்போ வந்து எல்லாரும் நம்மகிட்ட கெஞ்சிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா அப்படிங்கிறான். அப்போ நீ இங்கே செய்கிற ப்ராடக்ட்லாம் ஒருத்தன் வந்து செக் பண்ணுறானே, அவங்ககிட்ட நீ கெஞ்சிட்டு தானே இருக்க. கர்மா இருக்கு இல்லையா? உங்ககிட்ட வந்து ஒருத்தன் கெஞ்சுறானா, நீ ரா மெட்டீரியல் வாங்குற இடத்துலேருந்து உங்கள்கிட்ட வந்து கெஞ்சுறானா, நீ ப்ராடக்ட் ஃபினிஷ் பண்ணி அனுப்புற, அப்போ அவன் பையர் வந்து அனுப்புறான்ல செக் பண்ணுறதுக்கு, அப்போ அவங்ககிட்ட நீ கெஞ்சிட்டு தான் நிற்கிற. இது கர்மா. அதாவது இந்த மாதிரி புத்தி கட்டவங்களாம் வச்சுட்டு. ஸோ எப்படி தான் கம்பெனிலாம், எல்லா கம்பெனிலையும் சில பேர் அப்படி இருக்கானுங்க. மடக்கழுத பாவமாக இருக்குது. பார்த்தா பாவமாகவும் இருக்குது. ஒரு சைடு பார்த்தா உங்களோட அறிவே இல்லையாடா, எப்படா நீ எல்லாம் வந்து வேலைக்கு வர அப்படின்னு இருக்குது. ஸோ